ரொம்ப அருமையா சனி வக்ர பயிற்சி பலாபலன்கள் பத்தி நம்ம பரிகார நேயர்களுக்காக ரொம்ப சூப்பரா சொல்லிட்டு இருக்கீங்க மேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கடகராசி. கடகராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ரம் எப்படி மேம் இருக்கு? ஏன்னா எப்போதுமே இவங்களுக்கு சனி பகவான் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய நபராகவே இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கடகத்தினுடைய அதிபதி சந்திரன் அவர் வந்து ஒரு தைரியமான கிரகம் கிடையாது. இவருக்கு தனிப்பட்ட ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது இல்லை. சூரியனுடைய எனர்ஜியை வாங்கி பிரதிபலிக்கக்கூடியவர் சந்திரன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது சனி பகவான் என்ன பண்றாரு, இவர் ஒரு இருள் கிரகம், இவரும் பயந்த கிரகம். அப்ப ரெண்டு பேரும் சம்பந்தப்படும் போது அதனாலதான் இயல்பா ஜாதகத்திலே இந்த சந்திரனும் சனியும் சேரக்கூடாது, அது அதிகமா பாதிப்புகளை தரும் அப்படின்னு சொல்றது. இவர் போய் இப்போ 9ஆம் இடத்துல பாக்கியத்துல இருக்கிறது இது நாள் வரையும் 7ஆம் கணவன் மூலியமாக மனைவி மூலியமாக ஒரு நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப இந்த வக்ர காலகட்டங்கள் இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் மட்டும் இல்லைங்க, ஜோதிடத்துறையில் வல்லுனர் அப்படின்னு இவங்கள சொல்லலாம். அனைவருக்கும் ஜோதிடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஜோதிட ஆசிரியர் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் ஆசானா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நபரை தான் நாம இன்னைக்கு சந்திக்க போறோம். உங்களுக்கும் ஜோதிடம் கத்துக்கணும், எனக்கு ஜாதகம் பார்க்கணும், வெளியில பார்க்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு மட்டுமாவது என் குடும்பத்திற்கு மட்டுமாவது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா மேடம் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்களோட கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க. ரொம்ப அழகா ஏஎல்பி ஜோதிடத்தை பத்தி உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப அருமையா உங்களுக்கு ஜாதகம் பார்க்க கத்து கொடுத்துருவாங்க. ஸோ ஜாதகம் பார்க்கணும்னா கண்டிப்பா நீங்க மேடமை தொடர்பு கொள்ளலாம். மேடம் யாரு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? வேற யாருமே இல்லைங்க, ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். மேடமை சந்திச்சு இன்னைக்கான பயிற்சி பலாபலன்கள் என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்றத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். ரொம்ப சிறப்பு உங்களை சந்திச்சதுல. ஆன்மீக பரிகாரத்துக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ரொம்ப அழகா வாழ்வியல் பரிகாரங்களும் சரி, இல்ல மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க. ஏஎல்பி அஸ்ட்ராலஜி மூலமா நிறைய பேருக்கு வந்து நீங்க ஜாதகம் பார்க்க கூட கத்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏஎல்பி அஸ்ட்ராலஜி கத்துக்கிறதால என்ன மேம் பலன்? ஒரு சின்ன 2 லைன்ல சொல்லுங்களேன். கண்டிப்பா. இப்போ நமக்கு ஒரு தேவை அப்படின்னா ஒரு ஜோதிடர்கிட்ட போகிறோம், அவர் நம்மளை சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறதுக்காக நீங்கள் ஆகான் இருக்கீங்க ஓகோன் இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய யோக பலன்கள் வரும்னு சொல்லலாம். இன்னொரு சில ஜோதிடர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு இன்னொரு அடிஷ்னல் வருமானம் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு உங்களுக்கு இந்த தோஷம் இருக்கு இதை கழிக்கணும், இந்த தோஷம் இருக்கு இதை கழிக்கணும், இதுக்கு பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு நம்மளை டைவர்ட் பண்ணியும் விடலாம். இது எது உண்மை அப்படின்னு தெரியாம நிறைய பணத்தை தொலைத்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுல தோத்து போயிட்டு நம்ம கிட்ட வந்து ஜாதகம் படிச்சு இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸான அஸ்ட்ராலஜரா இருக்கக்கூடிய நிறைய பேரை அவங்களுக்கு நான் கை காட்ட முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்காங்க. நம்மகிட்ட வரும்போது கட்டணம் செலுத்துவதற்கு கூட பணம் இல்லை, இன்ஸ்டால்மெண்ட்ல பண்ணிட்டு படிச்சுட்டு இன்னைக்கு அவங்க ஒரு ஜாதகத்திற்கு 25,000 வரையும் வாங்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டியா வளர்ந்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ ரொம்ப பெருமையா இருக்கு. நமக்கு நம்ம அடுத்தவங்களை சார்ந்து இருக்காமல் நமக்கு நாமே தெரிந்து கொள்ளக்கூடிய பெரிய பலன்கள் எல்லாமே நீங்க ஒரு ஜோதிடத்தை பாத்துக்கலாம். பட் அவர் கரெக்டா தான் சொல்றாராங்கிற ஒரு புரிதல் நமக்கு இருந்ததுன்னா நம்ம பயப்படாம இருக்கலாம். அப்படிங்கறதா இதுல நம்ம கத்துக்கிறதுனால ஏற்படக்கூடிய பலன். சூப்பர் மேம், ரொம்ப அருமையா சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம ஆன்மீக பரிகார நேயர்களுக்காக சனி வக்ர பயிற்சி பத்தி சொல்லுங்க மேம். ஒவ்வொரு ராசிக்குமான சனி வக்ர பயிற்சி பத்தி இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம். சனி வக்ரம் அப்படின்னா என்ன, எந்த டேட்ல வந்து அது நடக்குது? கண்டிப்பா ஒவ்வொரு கிரகத்திற்குமே வக்ரம் அப்படின்னு இருக்கும். அதுல சூரிய சந்திரனுக்கு மட்டும் வக்ரம் அப்படிங்கிறது கிடையாது. மற்ற எல்லா கிரகங்களும் வக்ரம் ஆகக்கூடிய கிரகங்கள் தான். இந்த வக்ரம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு கிரகம் தன் அச்சில் நிற்கும் போது, இப்ப நம்ம ஓடுற பஸ்ல இறங்கினோம்னா எப்படி ஆகும், கொஞ்சம் தூரம் அந்த பஸ், அதே மாதிரிதான் நம்ம வந்து ஒரு தன் அச்சில் ஒரு கிரகம் சுத்திக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஸ்தம்பனம் ஆயிடும். அந்த ஸ்தம்பனம் ஆகும்போது பாக்குறவங்களுக்கு அது பின்னாடி நகர்ற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கும்.
அதுக்கு பேர் தான் நம்ம வக்ரம்னு சொல்றோம். ஆனா உண்மையிலே கிரகம் வந்து பின்னாடி நகர்றதெல்லாம் கிடையாது. அந்த டக்குன்னு நிக்கும் போது அது சில நிமிஷம் அது பின்னாடி போற மாதிரி ஒரு ஃபீலை உருவாக்கும். இப்போ பஸ் நின்றுட்டு இருக்கும், சில பஸ் மூவ் ஆகும்போது நமக்கே நம்ம பஸ் பின்னாடி சிக்னல் எல்லாம் நிக்கும் போது கூட மூவ்மெண்ட் ஆகிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி தான் இந்த வக்ரம். அதுக்கு பேரு ஸ்தம்பனம்னு சொல்றது. சனியுடைய ஸ்தம்பனம் அப்படிங்கிறது பொதுவா நம்ம இந்த சனி பகவான், நான் ஜோதிடம் படிக்கிறப்போ எனக்கு எங்க மாமனார் தான் குரு, தாய் மாமாவும் கூட. அப்ப இந்த சனி பகவான் ஒருத்தர் வாழ்க்கையில என்னென்னலாம் கஷ்டங்களை கொடுப்பாருன்னு ஒரு பாடலாவே, புலிப்பாணி பாடல் மாதிரி ஒரு பாடலாவே அவரே ஓனா எழுதினது. அந்த பாடலை சொல்லிடுவாங்க. அந்த பாட்டை சொன்னோம்னா போதும், சனி பகவான் என்ன கஷ்டங்களை கொடுப்பாருன்னு அதுல வந்துடும். பாரப்பா ஏழரை சனி அஷ்டம சனியின் பலனதனை சொல்ல கேளு, பல தொழிலும் கெட்டுவிடும் பணத்துக்கோ திண்டாட்டம், பாடுபட்டு சேர்த்த பணம் பல வழியில் விரயமாகி பஞ்சனையில் துயின்ற மகன் பாய் தேடி அலைவானப்பா, பால் சோறு உண்ட மகன் பழைய கூழ் தேடிடுவான், கைத்தொழிலும் கட்டுவிடும் கடன்காரர் மொய்த்து நிற்பார், கையவன் என்ற பெயரும் வரும், கட்டியவள் கலகம் செய்வாள் கடிமனையில் போர்க்களமாம், கஷ்டமோ கஷ்டமப்பா கால்நடையாய் அலைவான் மைந்தன், பெற்றோரும் பகையாவார் பிள்ளைகளும் சொற்கேளார், உற்ற நண்பர் பகையாவார் உறவுக்காரர் பகையாவார், ஊனுறக்கம் கெட்டுவிடும் உடல் நோயோ வதவதைக்கும், சீறி வரும் சென்னாக கண்டம் சிறை பயமும் உண்டாகும் பார், வீட்டினிலே உயிர் சேதம் விசனத்துக்கோ பஞ்சமில்லை, வித்தைகளும் பழிக்காது விவேகியும் மூடனாவான், விதைத்த விதை முளைக்காது விளைந்த பயிர் தேராது, வியாபாரம் நட்டமாகி வேற்றோருக்கு ஓட்டிவிடும், அங்கேயும் பாரப்பா அவதூறு வந்து சேரும், அஷ்டலட்சுமியும் மறைந்திடுவாள் அஷ்ட கண்டங்களும் தோன்றும் அப்பா, அனல்பட்ட புழு போல அலறிடுவார் ஜாதகர். இதுதான் ஏழரை சனிக்கான பாட்டு. அப்ப இந்த ஒரு பாடல்லையே அந்த ஏழரை சனின்றது ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறது அப்படி தத்ரூபமா இருக்கு. மொத்தமா இது அதனுடைய இதுக்குள்ள அடங்கிடும். இத பாட்டை சொன்னாவே போதும், எல்லாருக்கும் கண்ணுல தண்ணி வந்துடும். இதுக்கு மேல பலனே அவங்க கேட்க வேண்டாம், எல்லாமே இதுக்குள்ளே வந்து. அதான் இந்த பாடலை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம என்னெல்லாம் அனுபவிக்க போறோம் அவரவர்களுடைய செயல்களை பொறுத்து. கண்டிப்பா. ஏன்னா அப்படிப்பட்ட சனி பகவானை தான் நீதிமான்னு சொல்றோம். இவர் நமக்கு விருப்பப்பட்டு கஷ்டத்தை கொடுக்கணும்னு கொடுக்கறது இல்ல, நம்ம செய்த செயல் வினைகள் எங்கெங்கெல்லாம் அதுக்கு தான் என்ன விதை ஊனி இருக்கோமோ அதை தான் நம்ம அறுவடை பண்ண போறோம். நம்ம நல்ல பழங்களை எடுத்துச்சோம்னா நல்ல பழமா நமக்கு கிடைக்கும். அப்ப இல்ல வெறும் முள்ளு செடியை தான் நம்ம தூவி இருக்கோம்னா முள்ளுதான் நம்மளை குத்தும். அதனால இந்த சனி பகவான், அதனாலதான் கர்மகாரகன் நீதிகாரகன்னு சொல்றது. இந்த சனி பகவான் நல்ல இடத்துல இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு நிறையவே நல்ல பலன்கள் வரும். இல்ல அவர் ஆகாத இடத்துல இருக்காருன்னா நிறைய துன்பங்கள் தான் வரும். இப்ப துன்பப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த வக்ரம் அப்படிங்கிறது ரொம்ப கிஃப்ட். ஆனா நல்லது நடக்கிறவங்களுக்கு இந்த வக்ரம் அப்படிங்கிறது அது கொஞ்சம் கஷ்டகாலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால யாருக்கெல்லாம் நல்லா இல்லை, யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு நம்ம பார்ப்போம். நிச்சயமா ஒவ்வொரு ராசிக்குமா நம்ம பார்த்துடலாம் மேம். ரொம்ப அருமையா சனி வக்ர பயிற்சி பலாபலன்கள் பத்தி நம்ம பரிகார நேயர்களுக்காக ரொம்ப சூப்பரா சொல்லிட்டு இருக்கீங்க மேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடகராசி. கடகராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ரம் எப்படி மேம் இருக்கு? கண்டிப்பா பொதுவா இந்த சனி பகவான் கடகராசிக்கு தான் ரொம்ப ரொம்ப வெச்சு செய்வாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எப்போதுமே இவங்களுக்கு சனி பகவான் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய நபராகவே இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கடகத்தினுடைய அதிபதி சந்திரன் அவர் ஒரு தைரியமான கிரகம் கிடையாது. அவர் மனசுல ஒரு ஆசிலேஷன் இருந்துகிட்டே இருக்கும். இயல்பிலேயே ஒரு பயந்த ஒரு சுவாபம் அப்படிங்கிறது சந்திரனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு தனிப்பட்ட ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது இல்லை. சூரியனுடைய எனர்ஜியை வாங்கி பிரதிபலிக்கக்கூடியவர் சந்திரன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது சனி பகவான் என்ன பண்றாரு, இவர் ஒரு இருள் கிரகம், இவரும் பயந்த கிரகம். அப்ப ரெண்டு பேரும் சம்பந்தப்படும் போது அதனாலதான் இயல்பா ஜாதகத்திலே இந்த சந்திரனும் சனியும் சேரக்கூடாது, அது அதிகமா பாதிப்புகளை தரும் அப்படின்னு சொல்றது உண்டு. இங்க என்ன ஒரு கொடுமை அப்படின்னா, இந்த கடவுள் இந்த கடகத்துக்குள்ளதான் பூசம்ங்கிற சனியோடைய நட்சத்திரத்தையும் வச்சிருப்பாரு. அதே மாதிரி சனியோடைய வீடான மகரத்துக்குள்ள இந்த திருவோணம்ங்கிற சந்திரனுடைய நட்சத்திரையும் வச்சிருப்பாரு. அது ரொம்ப பெக்கூலியரா இருக்கும் இந்த அமைப்பு அப்படிங்கிறது. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த நேரத்துல பிரச்சனைங்கிறது இவங்களுக்கு வாழ்க்கை துணை வடிவத்துல தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா இயல்பிலேயே இவங்களுக்கு 7க்கும் 8க்கும் அதிபதி சனி பகவானா தான் இருப்பாரு. இவர் போய் இப்போ 9ஆம் இடத்துல பாக்கியத்துல இருக்கிறது இது நாள் வரையும் 7ஆம் கணவன் மூலியமாக மனைவி மூலியமாக ஒரு நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப இந்த வக்ர காலகட்டங்கள் இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த கணவன் மனைவியால் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்காது, அது பிரேக் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப பிரேக் ஆகும்போது கணவர் நம்மள நல்லா கவனிச்சுக்கிட்டு இருந்தவர் திடீர்னு நம்மளை கவனிக்கிறத விட்டுட்டாருன்னா இங்க மனைவிக்கு மைண்ட் எப்படி போகும், நம்மளை கவனிக்கிறதுல வேற யார்கிட்டயும் பேசிட்டு இருக்காரோ அப்படிங்கிற ஒரு சந்தேக எண்ணத்தை இங்க உருவாக்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி இப்போ கணவனுக்கும் அதே மாதிரிதான், ஒரு ஆப்போசிட் பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும் ஆணாக இருந்தால் பெண்ணுக்கும் எதிர்பாலினத்தவர்கள் மேல ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு நேரம் தான் இப்ப போய்கிட்டு இருக்கு. இந்த காலகட்டங்கள், இந்த வக்ர காலகட்டங்கள் ஜூலை மாதம் 27ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 11ஆம் தேதி வரையும் உங்கள் வாழ்க்கை துணையை நீங்க
சந்தேகப்படாதீங்க. நீங்க உங்க மனசுக்குள்ள ஒரு பயம் வரும், அது இயற்கை, யாருக்குமே அப்படியெல்லாம் சந்தேகப்படாமலாம் இருக்க முடியாது. ஏன்னா சூழ்நிலைகள் அந்த மாதிரி தான் அமையும். இப்ப ரெகுலரா ஒரு விஷயம் வந்துட்டு இருக்காரு, ஒரு 2 நாள் தொடர்ந்து எனக்கு வேலை அதிகமா இருக்குன்னு வீட்டுக்கு வர்றது இல்லைன்னா அங்க ஒரு கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ ஒரு சந்தேகங்கள் வரத்தான் செய்யும். அப்போ இந்த நேரம் அவங்களுக்கு இயல்புலையே அங்க பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன நடந்ததுன்னா பொறுமையா அவங்க சொல்றத நம்ம காது கொடுத்து கேட்டாவே போதும், பிரச்சனைகள் பாதி குறைஞ்சிடும். இல்ல நம்ம மைண்டுகள்லாம் அவங்கள கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருந்தா நம்ம மேல ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும். இப்போ அதுதான் இந்த காலகட்டங்கள் ஒரு விரிசலை உருவாக்கும். இதுவே உங்களுக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு போய் நிப்பாட்டக்கூடிய ஒரு அஸ்திவரமாக அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த நேரம் உங்க வாழ்க்கை துணை விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருங்க. அதே போல வாழ்க்கை துணை கிட்ட மட்டும்தான் இவங்க கொஸ்டின் பண்ணுவாங்கன்னு இல்ல, இவங்களுக்கு 2வது குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, அந்த 2வது குழந்தை மேலேயுமே அவங்களுக்கு அந்த சந்தேகங்கள் அப்படிங்கிறது வரும். ஒன்றும் இல்லைங்க, இது நான் பார்த்த ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க. ஒரு பையன் வந்து 2வது பையன் வண்டி எடுத்துக்கிட்டு வெளியில போயிருக்காப்ல, நண்பர்களோட சுத்திட்டு வந்திருக்காப்ல. இவங்களுக்கு வண்டி தேவைப்படுது, வண்டியை கொண்டு வந்து வீட்டுல நிப்பாட்டிட்டு வெளில போயிட்டான். இவங்க பேரண்ட்ஸ் வந்து வெளியில போறாங்க, டாஸ்பாட ஓபன் பண்றாங்க, அதுக்குள்ள சிகரெட் அட்டை இருக்கு. உடனே இவங்க ஸ்மோக் பண்ணிருப்பாங்க. என்ன கார்ல எப்படி வந்தது, நீ எவ்வளவு நாளா உனக்கு இந்த பழக்கம், ஏன் நீ இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏம்மா நான் தான் ஸ்மோக் பண்ணணுமா, என் கூட வர்றவங்க யாரும் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறப்போ, நீ பெத்தவங்களுக்கு மறைக்கிற பிள்ளைங்க உருப்படாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்றான், நான் உருப்படுறத நீங்க கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் உங்கள்ட்ட நான் மறைக்கிறேன்னா இல்லையாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றான். அவன் தெளிவா இருக்கான். ஆனா பேரண்ட்ஸுக்கு தான் அது இயல்பு தானே. ஒரு விஷயத்த பார்க்கும்போது ஆக நம்ம பையன் தப்பு பண்ணிடக்கூடாதே அப்படிங்கிற ஒரு நிகழ்வு, அது இயல்பான ஒரு விஷயம். அது வந்து இந்த கடகராசி பண்ணும். அதனால இந்த காலகட்டங்கள் தேவையில்லாம அடுத்தவங்க மேல ஒரு விஷயத்த பிரயோகம் பண்ணிடாதீங்க. இதை மட்டும் தான் பண்ணுவாங்கன்னு இல்லை. இப்போ உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தவங்க குப்பை போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே ஏத்த வீட்டுக்காரன் குப்பை போட்டான்னு சண்டை போடுவாங்க. யார் போட்டாங்கன்னே தெரியாது. இல்ல நீ தான் போட்டிருப்ப, உன்னை தவிர வேற யாரு எங்க சைடு போடுறதுக்கு வாய்ப்பு இல்ல மாதிரி ஒரு கொஸ்டின். எவனாவது வண்டியில போறவன் போற போக்குல தூக்கி போட்டு போயிருப்பான். ஆனா இவங்களுக்கு சந்தேகம் யார் மேல வரும், ஏத்த வீட்டுக்காரன் மேல வரும். அப்போ இங்க இதனாலையும் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த நேரம் நம்ம யாரையுமே கொஸ்டின் பண்ணக்கூடாது. நம்ம அதுக்குதான் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின். அவங்க சொல்றதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க பிரச்சனை பண்ணுங்க, இல்லைன்னா பிரச்சனை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. கொஞ்சம் இந்த வக்ர நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா இது யாரு பண்ணனாலும் உங்களுக்கு காத்து வாகலே செய்தி வந்துடும். அன்னைக்கு ஒரு நாள் இது நடந்தது இல்ல, நீங்க கூட ஏதாவது தப்பா நினைச்சிருந்திருப்பீங்க, ஆனா வண்டியில போனவன் போட்டு போனதை நான் பார்த்தேன்னு யாரு உங்களுக்கு விளக்கம் கொடுப்பா, ஏத்த வீட்டுக்காரங்களே சொல்லிடுவாங்க. ஏமா இந்த டாஸ்போர்ட்ல நான் சிகரெட் வச்சிருந்தேன், நீங்க பார்த்துட்டு நான் குடிச்சிருப்பேன்னு தானே நீங்க நினைச்சிருப்பீங்க. இல்லம்மா என் ஃப்ரெண்டு போட்டு போயிட்டாமான்னு அவன் அதுக்கப்புறம் அவன் விளக்கம் கொடுப்பான். நம்ம கேட்கலைனாலும் அந்த விளக்கம் நமக்கு கிடைச்சிடும். அதனால நீங்க பயப்பட வேண்டியதில்லை. இந்த நேரம் கொஞ்சம் அமைதியா இருங்க. முக்கியமா நீங்க சூழ்நிலைகளை உங்களுக்கு பிரச்சனை பண்ணுதுன்னு நினைக்க வேண்டாம். அந்த சூழ்நிலைகளை கூட உங்களை பக்குவப்படுத்துவதற்கான காலமாக தான் அது எடுத்துக்குது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இந்த நேரம் மனசில் உங்களுக்கு கொஞ்சம் அலைபாய்தல் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, மாவிளக்கு போட்டு வீட்டிலேயே அம்மன் படம் ஏதாவது இருக்குன்னா அந்த அம்மன் படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி சாமி கும்பிடுறோம். மாவிளக்கு போட்டு நம்ம நைவேத்தியம் பண்ணி சாமி கும்பிட்டுறலாம். சூப்பர் மேம். இப்போ இவங்களை தேடி ஒரு உறவு வருது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் என்ன உறவாக இருக்கும், அதை இவங்க அக்செப்ட் பண்ணிக்கலாமா இல்லை வேண்டாம் இது வந்து பாதகம் அவாய்ட் பண்ணிடலாமா? இவங்களை தேடி உறவு வருதுன்னா திருமணம் சார்ந்த நிகழ்வுகள்ல உறவு மருமகனும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2வது குழந்தை நம்ம அதை பத்தி பேசினா 2வது குழந்தை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்னு கையை விட்டு போச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு சொந்தம் உங்களை தேடி வரும். அது அப்பா வழி உறவாக இருக்கும். அப்போ இவங்க அப்பாவுடைய தூரத்து சொந்தம், எப்பா எவ்வளவு நாள் ஆச்சு பார்த்து அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு விஷயம். இல்லைன்னா அப்பா ஏதோ ஒண்ணு எப்போ செய்த புண்ணியத்தின் தர்மம், உங்க அப்பாட்ட நான் இதை வாங்கியிருந்தேம்மா, இந்த வச்சுக்கோ, இந்தாப்பா இதை வச்சுக்கோ அப்படின்னு ஒருத்தவங்க கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்போ, இல்லை இந்த கோயிலுக்கு உங்கள் அப்பா நிறைய பண்ணியிருக்காரு, நீங்கள் வாங்க அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்குங்கன்னு ஒரு புண்ணிய செயல்கள் நம்ம கலந்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் கொடுக்கும். சூப்பர் மேம், ரொம்ப அழகாக சொன்னீங்க. சனி வக்ரம் அப்படின்னா பயப்பட வேண்டாம், சிறு சிறு பாதகங்கள் இருந்தாலும் அதை சாதகமாக மாற்றுறதுக்கும் மேடம் வந்து வழி சொல்லியிருக்காங்க. ஸோ கடகராசிக்கு இது பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும். ரொம்ப அற்புதமான தகவல் மேம். நன்றி. நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்க ஜாதகம் கத்துக்கணும், எனக்கு ஜாதகம் பார்க்கணும், என்னோட குடும்பத்தினருக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேம் கிட்டேயே நீங்க டைரக்டா ஆன்லைன் கிளாஸ்ல வந்து சேர்ந்துக்கலாம். ஸோ ஆன்லைன் கிளாஸ் டீட்டெயில் பத்தி நம்ம இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் நீங்க சொல்லுங்க, ஆன்லைன் கிளாஸ் எப்படிலாம் எடுக்கிறீங்க, என்ன மாதிரி விஷயங்கள் சொல்லி தருவீங்க? கண்டிப்பா இப்போ ஆன்லைன் கிளாஸ் இப்போ உள்ள அவசர யுகத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கு. ஏன்னா பல நாடுகள்ல இருந்து நிறைய கத்துக்கிறாங்க. இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸ் கத்துக்கிறதுனால விடிய காலையில பிரம்ம முகூர்த்த
முகூர்த்த நேரம். நம்ம தமிழ்நாட்டுக்கு விடிய காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல தான் கிளாஸ் நடக்குது. இந்த கிளாஸ் வந்து முதல்ல எல்லாம் ஜோதிடம் கத்துக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது பாரம்பரியமா வரணும், தெரிஞ்சவங்க தான் அதை பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம். இப்போ அப்படி கிடையாது. இது வந்து ஒரு அடிப்படை வாழ்க்கை கல்வி. நம்ம எப்படி பாடத்திட்டம் படிக்கிறோமோ அதே மாதிரி இது நம்ம வாழ்க்கைக்கு. இப்போ +2 வரையும் நம்ம ஸ்கூல்ல படிக்கிறோம், என்ன கத்துக்க போறோம்? எதுவுமே கத்துக்கிறது இல்லை. அந்த கணக்குகள் போடுறதுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கும், இயல்பான ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான். ஆனா வாழ்க்கையை கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி என்னன்னா இந்த ஜோதிடம் தான். அப்ப இந்த ஜோதிடம் படிக்கிறதுனால நமக்கு அடுத்து என்ன பலன்கள் நடக்குது, எந்த கிரகம் என்ன மாதிரியான குணத்தோட இருக்கு, அது எப்படியெல்லாம் நம்மளை அப்ளை பண்ணுது. நம்ம ஒரு சில நேரத்துல கோவப்பட்டிருப்போம், ஒரு சில நேரத்துல சந்தோஷப்படுவோம். சந்தோஷப்படுறதுக்கு எந்த கிரகம் காரணமா இருக்கு, கோவப்படுறதுக்கு எந்த கிரகம் காரணமா இருக்கு. அடுத்தவங்க கோவப்படுறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ செவ்வாய் வேலை செய்தாட்டு இருக்கு, ரொம்ப கோவமா இருக்காங்க, ஒரு 10 நிமிஷம் போட்டும். எந்த ஒரு உணர்ச்சிகளுமே 10 நிமிஷத்துக்கு மேல நிலைச்சு இருக்காது. அது அழுகையா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, சிரிச்சுக்கிட்டே இருங்களேன். ஒரு 10 நிமிஷம் நீங்க சிரிச்சீங்கன்னா வயிற்று வலி வந்துடும், அதுக்கு மேல சிரிக்க முடியாது. அழுகையா இருந்தாலுமே 10 நிமிஷத்துக்கு மேல தேம முடியாது. அந்த மாதிரி அந்த நிகழ்வு ஒரு நம்ம ஏஎல்பி ஜோதிடத்துல அவ்வளோ ஒரு ஸ்பெசிபிக் இருக்கு. 10 நிமிஷம் அது என்ன உணர்வாக நமக்கு பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது வரையும் நம்மளால துல்லிதமா தெரிஞ்சுக்க முடியும். இதை வந்து உங்க வாழ்க்கைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கல்வியாக, ஒரு மனிதர்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கல்வியாக நீங்க இதை எடுத்துக்க முடியும். அப்ப இதை படிக்கிறதுனா உங்களுக்கு விடிய காலையில நீங்க எதுவுமே தெரியல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வகுப்புல ஜாயின் பண்ணோம்னா ஒரு 64 வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துரும். அந்த வீடியோவில் இந்த கிளாஸ்ல என்ன எடுக்க போறோம், நீங்க எதை தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற விளக்கங்கள் அதுல இருக்கும். அதை மட்டும் பார்த்துட்டு வந்துடுங்க. மற்றபடி ரொம்ப கணக்கு முறைகள் கிடையாது. அது ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஏஎல்பி அஸ்ட்ராலஜின்னு கூகுள் பிளே ஸ்டோர்ல டைப் பண்ணீங்கன்னா ஃப்ரீ சாஃப்ட்வேரே இருக்கு. அந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர்ல உங்க ஜாதக கட்டத்தை நீங்க போட்டு எடுத்துக்க முடியும். நம்ம எப்படி பலன் பார்க்கறதுங்கிறத மட்டும் தான் நம்ம வகுப்புல தெரிஞ்சுக்க போறோம். அது 1 மாசம் கிளாஸ் தான். 15 நாள் உங்களுக்கு சப்ஜெக்டா இருக்கும், 15 நாள் பிராக்டிகலா இருக்கும். உங்க ஜாதகத்தை, உங்க உறவுகள் ஜாதகத்தை நீங்களே போட்டு பலன் எடுக்கக்கூடிய ஒரு முறையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துரும். சூப்பர் மேம். ஜாதகம் கத்துக்கிறது இவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்றது இல்லாம எளிமையா கத்துக்கலாம், அதுவும் ஒரே மாதத்துல ஜாதகம் கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய பேருக்கு தோணல் இருக்கும், நம்மளும் கத்துக்கலாம், நம்ம பொண்ணுக்கோ இல்ல பிள்ளைக்கோ என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது, ஏன் திருமணம் ஆகல, நம்ம தெரிஞ்சுக்க முடியுமான்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க மேம். ரொம்ப நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.